ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டான சுரைக்காயை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சுரைக்காயை அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப்பு சுரைக்காய் எடுத்திருக்கேன். அந்த சுரைக்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுரைக்காய் தோசைக்கு கார சட்னி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நாம் 1 கப் சுரைக்காய் எடுத்ததுனால 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் 2 கப் சுரைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அரிசி மாவு எடுக்கணும். இந்த அளவுகள் உங்களுக்கு மாறாது, அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அதில் 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் ரவை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கூட இந்த ரவையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தோசைக்கு தேவையானது ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இப்போது இதில் 2-3 உடைச்ச ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது அரைக்கக்கூடாது, 2-3 உடச்சிக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உதிரியாக இருக்கணும். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேரட், அதை தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா கழுவி அதையும் துருவி வச்சுருக்கேன், அதையும் இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் மாவோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், முழுசாகவும் போடலாம், உங்கள் விருப்பம். கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி அதை மாவாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவும். இப்போது இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லாவே தண்ணி மாதிரி இருக்கணும். நாம் ரவை தோசைலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கூட ஊற்றலாம். ஆனால் நான் தோசை கல்லில் தான் ஊற்றுறேன், இரும்பு கல்லில். இந்த கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை நல்லா ஊற்றி விட்டுட்டு எண்ணெய் அதுக்கு மேலே லைட்டாக தெளித்து விடுங்க. இது உடனே திருப்ப முடியாது, ஓரளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை திருப்பி விட முடியும். தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.